வீரனம் கர்ணனுக்கே இவ அப்ப கைகள் கோர்க்குதே காற்றோடு நான் போக பார்க்குதே சொல்லாமலே ஹலோ கைஸ், வெல்கம் டு ATJ Anime. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா பிக்கலோ ஜூனியர் சாகா தான். வேற லெவலில் இருக்க போது புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து போட போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்கள் ஃபோனை தேடி வரும். லாஸ்ட் நம்ம வந்துட்டு கிங் பிக்கலோ சாகா கம்ப்ளீட்டாக பார்த்துருப்போம். அதை யாராவது பார்க்கணும் மறக்காம அதை போய் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் டீட்டெயிலாக கிளியராக புரியும். லாஸ்ட் வீடியோக்கு பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வியூஸ் வரல. ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறதுனால சேனல் ரொம்பவே இன்ஆக்டிவாக இருக்குது. அதை முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆக்டிவ் ஆக்குறதுக்கு என்னால் முடிஞ்சதை பண்ணுறேன். உங்களால் முடிஞ்சதுன்னா ஜஸ்ட் உங்களால் முடிஞ்சது எவ்வளோ தூரம் எல்லா பேருக்கும் ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் நோட்டிஃபிகேஷனே போக மாட்டேங்குது. உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதிக வியூஸ் வர ரெக்கமெண்டேஷன்ஸும் அதிகமாக சான்சஸ் இருக்கு. அவ்வளோதான் பேசிட்டு இல்லாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லாஸ்ட்டாக பார்த்துருப்போம், இந்த மாதிரி வந்துட்டு கோகு செம்மையாக வந்து ஃபைட் பண்ணி கிங் பிக்கலோ டிஃபீட் பண்ணி மொத்த உலகத்தையே காப்பாற்றிருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதான் ஸ்டோரி கண்டினியூஸாக நடக்குது. அப்படியே அங்கே கிங் பிக்கலோ வந்துட்டு தோக்கடிச்சதுக்கப்புறம் அங்கே இருக்கிற டிஎன் என்ன பண்ணுவாருன்னா, கோகுவோடைய அந்த திங்ஸ்லாம் இருக்கும்ல, பவர் போல், அதெல்லாத்தையும் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புவார். எங்கே போகிறாருன்னா வந்து புல்மா யாம்சாலாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, எங்கன்னா வந்து இந்த மாஸ்டர் ரோஷியோட இடம் ஒன்று இருக்கும், தனியாக இடத்த மாற்றி வச்சிருப்பார்ல, அங்கே வந்துட்டு கிளம்புறாரு. அதே நேரத்தில் யாஜுரோப் என்ன பண்ணுறாருன்னா கோகு வந்துட்டு கொரின் டவர் கூட்டிகிட்டு போகிறாரு. கொரின் டவர் கூட்டிகிட்டு போய் கொரின்ட்ட வந்து இந்த மாதிரி கோகு சொல்றாரு. கோகுக்கு அந்த விஷயமே லேட்டாக தான் தெரியும். என்னன்னா டிராகன் பால் எல்லாமே அழிஞ்சிருச்சு. அதாவது ரீசன் என்னன்னா வந்துட்டு அந்த டிராகன் வந்து ஷென்ரான் வந்து இறந்து போச்சு அப்படின்றது, எட்டர்னல் டிராகன் இறந்துருச்சுன்றது அங்கே தான் வந்துட்டு கொரினுக்கு சொல்கிறான். கொரின் வந்து ரொம்பவே பயந்துடுறாரு, ஷாக் ஆயிடுறாரு. அப்போ தான் சரி இந்த விஷயத்த வந்து டிராகன் பால்ஸோட கிரியேட்டரான காமிகிட்ட சொல்லுவோம். காமி யார் அப்படின்னா, இப்போதைக்கு சிம்பிளாக சொல்கிறாங்க, அவர் தான் வந்து இந்த மொத்த வேர்ல்டுக்கே காட் அப்படின்ற ஒரு காடான ஒரு பர்சன். அந்த பர்சன்ட்ட சொல்லணும். அதுக்கு வந்து மேலே அந்த அதாவது வந்துட்டு இப்போ டவர் இருக்காங்க, இந்த கொரின் டவர், இதுக்கும் மேலே போகணும். அதுக்கு போறதுக்கு சும்மா போக முடியாது, பவர் போல் வேணும். அதாவது கோகுடைய பவர் போல் எக்ஸ்டெண்ட் பண்ணுவார்ல, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணா மேலே போய்கிட்டே இருக்கும் நீளமா, அந்த குச்சி வேணும். அது இல்லாமல் வந்து மேலே போக முடியாது கோகுவால. ஸோ அந்த குச்சியை எடுக்கிறதுக்காக வந்து கோகு திரும்பி வந்து கிளம்புறாரு. எங்கே போறாருன்னா வந்துட்டு மாஸ்டர் ரோஷியோட வீட்டில் தான் இருக்கும். ஸோ அதனால அங்கே கிளம்புறாங்க. அதே டைம்ல பார்த்தா பிக்கலோ ஜூனியரை காட்டுறாங்க. அந்த முட்டை ஒன்று வாயிலேருந்து போயிருக்கும்ல, கிங் பிக்கலோட வாயில, அந்த முட்டை எங்கே போகுதுன்னா தண்ணியிலே அடிச்சுட்டு போகுது. ஆற்றுல போயிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா எடுக்கிறாங்க. அதை ஒரு வயசான ஒரு கப்பிள்ஸ் எடுக்கிறாங்க. அவங்க எடுத்துட்டு அதை பார்க்குறாங்க. அது முட்டை பொரியுது. அதுக்குள்ள ஒரு குட்டியாக ஒரு குழந்தை இருக்கு, அரக்கனா ஒரு குழந்தை இருக்கு. கிங் பிக்கலோ மாதிரியே ஒரு குட்டியா கிங் பிக்கலோ, அது அவ்வளவுதான். கிங் பிக்கலோட குழந்தை அப்படியே அங்க இருக்கு. கிங் பிக்கலோட பையன் பிக்கலோ ஜூனியர் என்ன பண்றான் அப்படின்னா, பிறந்த உடனே முட்டையில வெளியே வந்த உடனே அந்த கப்பிள்ஸோட அந்த வயசான கப்பிள் இருக்காங்களா, அவங்களே மொத்தம் அந்த இடத்தையே அழிச்சிடறான். வீட்டையே அழிச்சிட்டு அவங்க அப்பாவோடைய சாவுக்கு வந்துட்டு ரிவெஞ்ச் எடுக்க போறேன் அப்படின்னு கிளம்புறான். இன்னொரு பக்கம் கோகு வந்துட்டு அந்த பவர் போலை எடுத்துட்டு அந்த கொரின் டவர்ல இருந்து மேல ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயில்ல தான் வந்துட்டு அந்த கடவுள் இருப்பாரு, காமின்ற கடவுள். அவரை தேடி போறாரு. அங்க மேல போய் பார்த்தா மிஸ்டர் போப்போ அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் யாருன்னா வந்துட்டு அந்த கடவுளுக்கு வந்து ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி, அங்க இருக்க கடவுளுக்கு காமின்ற கடவுள் அசிஸ்டன்ட் மாதிரி. அவர் கூட முதல்ல சண்டை போடுறாரு. அவர் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்காருன்றது, ஒரு பாக்குறதோட ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்காருன்றது கோகுக்கு அப்பதான் தெரியுது. அதே நேரத்தில் கீழே காட்டுறாங்க மாஸ்டர் ரோஷியோட வீடு இருக்கு பாத்தீங்களா, அந்த வீடு ஃபுல்லா ஒரே ரிப்போர்ட்டர்ஸ் கூட்டமா இருக்காங்க. கோகு தான் வந்துட்டு கிங் பிக்கலோ தோக்கடிச்சான்னு தெரிஞ்சு கோகுவை தேடி அங்க எல்லாருமே மொத்தமா வந்திருக்காங்க கோகுவை தெரிஞ்சுக்கிறதுக்காக. அப்ப என்ன ஆகுதுன்னா வந்துட்டு மிஸ்டர் போப்போ கூட வந்துட்டு மேல சண்டை போட்டுட்டு இருக்காருல கோகு. அப்ப வந்து மிஸ்டர் போப்போ இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு. ஸோ நல்லா சண்டை போடுறான், இவனுக்கு நான் ட்ரைனிங் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி மிஸ்டர் போப்போ சம்மதிக்கிறார். கோகுவும் சந்தோஷப்படுறாரு. அதே நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, அங்கிருந்து காமி வெளியே வராரு. காமியோட உருவத்தை பார்த்தோன்னே கோகு அடிக்கிறான்னு போறான். ஏன்னா காமி வந்துட்டு பிக்கலோட உருவத்தில் இருக்காரு, அப்படியே கொஞ்சம் கூட மாறாம. கோகு வேகமா அடிக்கிறான்னு போகும்போது டக்குன்னு வந்து காமி ஒரே ஒரு அடி, சும்மா விரல தான் நீட்டுறாரு. அதுலேயே கோகு கீழே விழுந்துடும். ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காரு காமி. அப்பதான் தெரியுது காமியும் வந்துட்டு பிக்கலோவும் பாதின்னு சொல்லி. ஏன்னா வந்துட்டு ஒரு ஏலியனா இந்த உலகத்துல வந்து காமி வரும்போது வந்துட்டு அடுத்த காட் ஆகிறதுக்காக வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருப்பாரு, இதுக்கு முன்னாடி இருந்த காடு கிட்ட. அப்ப என்ன ஆகும்னா, அந்த காடு சொல்லியிருப்பாரு, உனக்குள்ள ஒரு ஈவில் இருக்கு, அந்த ஈவில வந்துட்டு நீ அழிச்சா மட்டும்தான் வந்து, அந்த ஈவில் இல்லாம இருந்தா மட்டும்தான் நீ வந்துட்டு ஒரு கடவுள் ஆக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றப்போ, காமி அப்ப வந்து ஒரு தப்பு பண்ணியிருப்பாரு. அவர் உடம்புல இருந்து ஈவில மட்டும் தனியா பிரிச்சு எடுத்திருப்பாரு. தனியா பிரிச்சு எடுத்து அந்த ஈவில் உருவம் தான் அந்த பிக்கலோ. அவன் வந்து இன்னொரு பகுதி ஆயிடுவான். அந்த ஈவில்னஸ் வந்து இன்னொரு பகுதியா மாறி உலகத்தை அழிக்க வந்திருக்கும். ஆனா அது தெரியாம இங்க காமி வந்துட்டு இங்க உலகத்தை மேல வந்துட்டு உலகத்தை பாதுகாக்கிறதுக்காக இருப்பாரு. அந்த காமியோடைய பாதி உருவம் தான் பிக்கலோ. காமியும் ஒரே ஒரு உருவமா இருந்தாலும் ரெண்டா பிரிஞ்சு காமி பிக்கலோன்னு ஆயிருப்பாங்க. காமி நல்ல பாதி, பிக்கலோன்றது கெட்ட பாதி. அதை பத்தி இங்க சொல்லிக்கிட்டு இருப்பாரு. கோகு அப்பதான் புரியும், சரி தெரியாம சண்டை போட வந்துட்டேன் உங்ககிட்ட, மன்னிச்சுக்கங்கன்ற மாதிரி வந்து கோகு வந்து அங்க சொல்லுவாரு. அப்போ வந்து கோகு கேட்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு டிராகன் பால் ரிவைவ் பண்ணி கொடுங்க, டிராகன் பால் திரும்பியும் வந்துட்டு எடுத்துட்டு வாங்க, ஷென்ரான் உயிரோட வந்தா தான் டிராகன் பால் ஒரு ஷென்ரான் திரும்பி உயிரோட எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி காமிகிட்ட கேட்பாரு. காமி என்ன ஒரு டீல் வைக்கிறாரு அப்படின்னா, நீ 3 வருஷம் இங்க போப்போவோட அவரோட அசிஸ்டண்டோட ட்ரைனிங் 3 வருஷம் எடுக்க சம்மதிச்சா உனக்கு நான் வந்து டிராகன் பாலை வந்து திரும்பி எடுத்துட்டு வரேன், அந்த ஷென்ரான்
டிராகன் உயிரோட எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி வந்து காமி சொல்றாரு. கோகுவும் அதுக்கு சம்மதிக்கிறாரு. காமி வந்துட்டு என்ன பண்றாருன்னா அந்த எட்டர்னல் டிராகன் ஷென்ரான் வந்து உயிரோட எடுத்துட்டு வராரு. எடுத்துட்டு வந்த உடனே வந்துட்டு உலகத்துக்கு அந்த விஷயம் தெரியுது. கோகுவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஷென்ரானை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு ஷென்ரான் அந்த டிராகன்ட்ட வந்துட்டு விஷ் கேட்குறாங்க. இறந்து போன எல்லாரும் உயிரோட வர வைக்கிற கிங் பிக்கோனால இறந்து போன எல்லாரும் உயிரோட வரணும்னு விஷ் கேட்குறாங்க. அதுவும் நடக்குது. அப்ப அந்த ஷென்ரான் கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா கோகு எங்கன்னு கேட்குறப்போ கோகு அப்பதான் வந்து கோகுவை பத்தி ஷென்ரான் சொல்லுது. இந்த மாதிரி வந்துட்டு காமிக்கு கீழே வந்துட்டு காமி கீழே வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கோகு ட்ரைனிங் எடுத்து திரும்பி வந்து நெக்ஸ்ட் மார்ஷியல் ஆர்ட் டோர்னமெண்ட்ல வந்து வேர்ல்டு மார்ஷியல் ஆர்ட் டோர்னமெண்ட்ல கோகு நீங்க பாப்பீங்க. அது வரைக்கும் அங்கே ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பான் 3 வருஷத்துக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல இங்க எல்லாரும் செம்ம வெறியாயிடுறாங்க. டிஎன் ஷின்ஹான், யாம்சா, கிரில்லன்லாம் சரி ஓகே நம்மளும் வெறித்தனமா ட்ரைனிங் எடுப்போம்டா, அவன் காடு கீழே ட்ரைனிங் எடுக்கிறான், நம்மளும் ட்ரைனிங் எடுப்போம்டா வாடா அப்படின்ற மாதிரி எல்லாரும் ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்பவே பயங்கரமான இன்டென்ஸ் ட்ரைனிங் போய்கிட்டு இருக்கு. கோகுக்கு செம்மையா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த காடு காமி கீழையும் மிஸ்டர் போப்போ கீழையும் மிஸ்டர் போப்போ செம்மையா ட்ரைனிங் கொடுக்குறாரு கோகுக்கு. அவரோட கான்சென்ட்ரேஷன் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு விதமா ஒரு மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறாரு. அதுல என்ன ஆகும் டைம் டிராவல் பண்ணி மாஸ்டர் ரோஷியோடைய சின்ன வயசு மாஸ்டர் ரோஷி அந்த டைம் டிராவல் பண்ணி அவருடைய சின்ன வயசு எங்க வெர்ஷனை பாக்குறாரு. மாஸ்டர் அந்த முட்டைட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. முட்டைட்டோ யாருன்னா வந்துட்டு மாஸ்டர் ரோஷியோட மாஸ்டர். நம்ம முன்னாடி சொல்லியிருப்போம் அந்த ஈவில் கண்டெய்ன்மெண்ட் வேவை கண்டுபிடிச்சவர். அவர் கூட எல்லாம் போயிட்டு ட்ரைனிங் எடுப்பாரு. அவரோட அந்த எனர்ஜி ஸ்பிரிட் எனர்ஜி எப்படி அன்லாக் பண்றது, அந்த எனர்ஜி எப்படி கான்சென்ட்ரேட் பண்றது, கீ எனர்ஜி பத்தி இது எல்லாத்தையுமே ஒரு விஷயமும் கத்துப்பாரு கோகு. அப்பதான் வந்து கம்ப்ளீட்டா வந்துட்டு எப்படி ஏன்னா எதுக்காக ட்ரைனிங் எடுக்கிறாரு அப்படின்னா பிக்கோலோ ஜூனியர் கூட சண்டை போட வேண்டிய சிச்சுவேஷன் வரும் அவருக்கு முன்னாடி தெரியுது. ஸோ இப்பயே அதுக்கான ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக தான் காமி வந்துட்டு இங்கே கோகு உட்கார வைக்கணும்ன்றக்கா இந்த மாதிரி ஒரு ரூலை போட்டு காமி வந்து கோகு உட்கார வச்சிருக்காரு, ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் உலகத்துல டிஎன் ஷின்ஹான், கிரில்லன், யாம்சா, சவுசு எல்லாரும் சரியான ட்ரைனிங் போயிட்டு இருக்கு. மொரட்டு ட்ரைனிங் போயிட்டு இருக்கு. மாஸ்டரோஷி வந்துட்டு மாஸ்டரோஷி கீழே ஒரு பக்கம் ட்ரைனிங், அவங்க தனியாக ட்ரைனிங் மாற்றி மாற்றி பயங்கரமா ட்ரைனிங் போகுது. எல்லாம் ரிவைவ் ஆகி எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. எல்லாம் செம்ம ட்ரைனிங் போய்கிட்டு இருக்கு. செம்மையா ட்ரைனிங் போகுது. கரெக்டாக 3 வருஷம் கழிச்சு பார்க்கலாம்னு சொல்லி வெறியோட எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கோகு என்ன தாண்டா பண்ணிட்டு வரான் அங்கே போய் ட்ரைனிங்லன்ற மாதிரி வந்து இவங்க ஒரு பக்கம் ட்ரைனிங் எடுக்க 3 வருஷமும் கடந்து போகுது. 3 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாருமே வந்துட்டு அந்த ரெஜிஸ்டர் பண்றதுக்கு அந்த 23rd மார்ஷியல் ஆர்ட்ஸ் டோர்னமெண்ட் வேர்ல்டு டோர்னமெண்ட் நடக்க போகுது. அந்த இடத்துக்கு எல்லாரும் போறாங்க. டைம் ஆகிட்டே இருக்கு. இன்னும் ஒரு ஆளா வராங்க. ஆனா கோகு மட்டும் காணும். எங்கடா கோகு அப்படின்ற மாதிரி எல்லாரும் தேடுறாங்க. பார்த்தா கோகு வளர்ந்துட்டாரு. 3 வருஷத்துல தரன்னு வளர்ந்து போய் வந்து நிக்கிறாரு. யாராதுன்னு எல்லாம் பாக்குறாங்க. டே இது கோகு தாண்டான்ற மாதிரி இருக்கு. அடே நான் தாண்டா கோகு அப்படின்ற மாதிரி நிக்கிறாரு. அவர் பார்த்துட்டு அப்படியான்னு அப்பதான் எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறேன். வளர்ந்துட்டேன் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. ஆமா 3 வருஷத்துல வளர்ந்துட்டேன் அப்படின்ற மாதிரி கோகு பார்த்துட்டு நிக்கிறாரு. எல்லாம் வந்துட்டு பார்த்தா பிக்கோலோ ஜூனியரும் இங்க ரெஜிஸ்டர் பண்ண வந்திருக்காரு. அதையும் வந்து நம்மளுக்கு காட்டுறாங்க. எல்லாரும் வந்து மார்ஷியல் ஆர்ட் 23rd மார்ஷியல் ஆர்ட்ஸ் டோர்னமெண்ட்ல சண்டை போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஆனா பிக்கோலோ ஜூனியர் இங்க வந்திருக்குது கோகுக்கும் டிஎன் ஷின்ஹானுக்கு மட்டும் தான் தெரியும். இதை சீக்கிரட்டா வச்சுக்கணுன்ற மாதிரி எல்லாரும் இந்த 2 பேர் மட்டும் முடிவு எடுக்கிறாங்க. வேற தெரியக்கூடாது. ஏன்னா தெரிஞ்சா பதட்டம் ஆயிடுவாங்கன்றதுக்காக அஸ் யூஷுவல் எல்லா வேர்ல்டு டோர்னமெண்ட் மாதிரி பிரிலிமினரி ரவுண்ட் நடக்குது. பிரிலிமினரி ரவுண்ட்ல வந்துட்டு இப்பதான் காட்டுறாங்க. ஒரு ஆள் ஒரு மாதிரி கோகு செம்ம பவர்ஃபுல்லா இருக்காரு. ஒரு ஆள் அவன் பவர்லாம் காட்டுறாங்க. இங்க பார்த்தா இப்போ இவன் வரான். யாருன்னா வந்துட்டு நம்ம டவ் பார்த்துருப்போம்ல மெர்சனரி டவ். அங்க கோகு கொன்றுபார்ல. ஆனா அவன் செத்துருக்கவே மாட்டான். இன்னும் உயிரோட சைபா இருக்கும். உடம்பு அங்க பாகங்கள்லாம் நிறைய அடி வாங்கியிருக்கும். அதுக்கு பதில் வந்துட்டு மெக்கானிக்கலா வந்துட்டு பாகத்தை பொருத்தி சைபார்க்கா வந்துட்டு திரும்பி உயிரோட வருவான். வந்து கோகு வந்து கொல்ல போறேன், டிஎனை கொல்ல போறேன், பழி வாங்க போறேன்னு ஒரு கோவத்துல வந்து நிற்பான். சவுஜுவை சம்மாட்டி அடிப்பான். பிரிலிமினரி ரவுண்டு முடியுது. சில பேர் மட்டும் தான் செலக்ட் ஆகிறாங்க. டிஎன் ஷின்ஹான், டாவ் அந்த மெர்சனரி டாவ், ஒரு யாருன்னு தெரியாத ஒரு பொண்ணு, அப்புறம் கோகு, கிரில்லன், அதுக்கப்புறம் வந்துட்டு பிக்கோலோ ஜூனியர், யாம்சா. பார்த்தா வந்துட்டு அடுத்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் மேட்சே என்னன்னா டிஎன் ஷின்ஹானுக்கும் நம்ம டாவ் மெர்சனரி டாவுக்கு தான். வந்து டிஎன் கண்ட்ரோல் பண்ணி அடிக்கணும்னு பார்க்குறாரு. ஏன்னா அவருடைய மாஸ்டர்ன்ற ரீசனுக்காக. ஆனால் அந்த டவ் என்ன பண்ணுறாரு உண்மையிலே டிஎனை கொல்லணும்னு ட்ரை பண்ணுறான். டிஎன் செம்ம டென்ஷன் ஆகி அவனை தோக்கடிச்சிடறாரு. அந்த இடத்துல நான் தான் ஸ்ட்ராங்குன்னு காமிச்சு அவருடைய மாஸ்டரை முன்னாடி ஃபார்மர் மாஸ்டர் அதாவது முன்னாள் மாஸ்டரை அந்த இடத்துல தோக்கடிக்கிறாரு. டிஎன் தான் ஸ்ட்ராங்குன்னு ப்ரூவ் பண்ணுறாரு. அடுத்த ஃபைட்டில் பார்த்தா கோகு வந்துட்டு ஒரு பொண்ணோட சண்டை போடுறாரு. யாரா அந்த பொண்ணு அவருக்கே தெரியல. ஏன்னா அந்த பொண்ணு வந்து இவனுக்கு தெரிஞ்ச மாதிரி நடந்துக்குது. கோகு தெரிஞ்ச மாதிரி நடந்துக்கிறா. ஆனா கோகுக்கு அந்த பொண்ணு யாருன்னே தெரியல. என்ன தெரியலையா என்ன தெரியலன்ற மாதிரி அந்த பொண்ணு 2-3 வாட்டி கேட்கறா. ஆனா வந்துட்டு தெரியல, அவருக்கும் தெரியல. சண்டை முடிஞ்சிருச்சு. சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து தோக்கடிச்சிட்டாரு அந்த பொண்ணையும். அப்ப அந்த பொண்ணு வந்துட்டு இப்ப என்ன தெரியலன்ற மாதிரி கேட்கறா. இல்ல தெரியல எனக்கு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே நான் தாண்டா சீச்சி ஆக்ஸ் கிங்கோட பொண்ணு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே என்னடா சொல்ற இவ்வளவு பெருசா வளர்ந்துட்டேன்னு அவரே வந்துட்டு எல்லாரும் ஆளுக்கு ஆச்சரியப்படுறாங்க. கோகும் வந்துட்டு எக்ஸைட் ஆறாரு. கோகு என்னன்னா கூட வாக்கு கொடுத்துருப்பாரு. இந்த மாதிரி வந்துட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி. அதை எடுத்துட்டு அந்த பொண்ணு இப்ப கேட்கறா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு. கல்யாணமா நான் அதாவது சாப்பாடு நினைச்சல அப்ப சொன்னேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லு. வேற லெவல் காமெடி. அது முன்னாடி சொல்லியிருப்பேன் ஒரு வீடியோல. இப்படி எபிசோட எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். நிறைய பேர் யாவச்சுமே சேவை மறந்துருப்பீங்க. அதே சொல்லியிருப்பாரு. நான் அதை அப்படியே சொல்லியிருப்பேன் லேட்டரா தெரியும் அப்படின்ற மாதிரி. இப்பதான் சொல்றாங்க இந்த மாதிரி அது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். நீ ஐயோ அது சாப்பாடு நினைச்சல சரின்னு சொன்னேன். நீ என்ன இப்ப கல்யாணம் வந்து நிக்கிறேன் எனக்கு இப்பதான் கல்யாணம் மீனிங்கே தெரியுது அப்படின்ற
மாதிரி வந்து கோகு செம்ம டென்ஷன் ஆகிறாரு. அப்புறம் அப்போ சும்மா சொன்னியா அப்படின்ற மாதிரி வந்து அவங்க ரொம்ப சோகமாயிடுறாங்க. அப்பதான் தெரியுது கோகுக்கும் சீச்சி மேல ஒரு காதல் இருக்கு அப்படின்றது அது இங்க சொல்றாங்க. இந்த இடத்துல வந்துட்டு ஒரு மாதிரி ஹாப்பியா போகுது. சரி ஓகே நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு மாதிரி கோகு சொல்றாரு. இங்க அப்படியே ரொமான்டிக்கா போகுது. அடுத்த மேட்ச் யாருக்குன்னா கிரில்லனும் பிக்கலோ ஜூனியர் சண்டை போட போறாங்க. அது பிக்கலோ ஜூனியர்ன்றாங்க நேம் ஃபுல்லா இல்ல, ஜூனியர்ன்ற பேர் மட்டும் தான் இருக்கு. ஸோ கிரில்லனுக்கு அது யாருன்னே தெரியாது. டிஎனுக்கும் கோகுக்கு மட்டும் உண்மை என்னன்னு தெரியும். கோகு ஆனா போய் டிஎன்ட்ட வான் பண்றாரு, நீ சண்டை போட போற ஆள் வந்து ரொம்ப மோசமான ஒரு ஆள், எதுக்கும் வந்து ஜாக்கிரதையா இருந்துக்குன்ற மாதிரி சொல்லும் போது கிரில்லனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு சண்டை போட போறாரு. எடுத்தோடனே காமேகா யூஸ் பண்றாரு. ஆனா காமேகா யூஸே ஆகலாமே மேல, அதாவது நம்ம கிரில்லன் யூஸ் பண்ண காமேகா ஜூனியர் மேல யூஸே ஆகல. ஆனா பிக்கலோ ஜூனியர் வந்து அசால்ட்டா தோக்கடிச்சிடறான் நம்ம கிரில்லனை. அப்பதான் எல்லாருமே பயந்துடுறான், யாரா அவன் பயங்கரமா நல்லா இருக்கான்ற மாதிரி ஒரு மாதிரி எக்ஸைட் ஆகிறாங்க. அடுத்த மேட்ச் பார்த்தா யாம்சாக்கும் ஒருத்தன் ஹீரோன்னு ஒருத்தர் இருக்கான், பார்க்க ஜோக்கர் மாதிரி காமெடியா இருக்கான் ஆடு பார்க்கவே. அவன் என்னடா பண்ண போறான்ற மாதிரி வந்துட்டு யாம்சா சண்டை போட போறாரு. அப்பதான் தெரியுது அவன் வந்துட்டு கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஆள் தான்ற மாதிரி. யாம்சா என்னென்னமோ பண்றான், பவர்ஃபுல்லா இருக்கான் யாம்சான்னு தெரியுது. ஆனா யாம்சா கூட அவன் பவர்ஃபுல்லா இருக்கான், யாம்சாக்கு சொல்லி தந்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா யாம்சா பெருசா மதிக்கவே இல்லை. ஆனா ஹீரோ அசால்ட்டா அந்த மேட்சை முடிச்சு விட்டு போயிடுறான். இந்த ஹீரோன்றவன் யாருன்றது ஒரு மாதிரி மிஸ்ட்ரியாவே போகுது. அது நம்மளுக்கே என்னன்றது தெரியல. யாம்சாவே புரிஞ்சுக்கிறான், சரி ஏதோ பவர்ஃபுல்லான ஆள் தான் போலன்ட்டு சொல்லி தந்த விஷயத்துக்கு தேங்க்ஸ் அப்படின்னு ஹீரோட சொல்லிட்டு போறான். ஆனா கோகு கண்டுபிடிச்சிடுறாரு, இத்தனை நாள் கூட இருந்திருக்காரு 3 வருஷமா தெரியாதா, அது வேற யாருமே இல்லை, அந்த காடு காமின்னு இருக்காரு பாத்தீங்களா, காமி தான் வந்து ஹியூமன் ஃபார்ம்ல இந்த உலகத்துக்கு வந்திருக்காருன்றது கோகு கண்டுபிடிச்சிடுறாரு. அடுத்த மேட்ச் தான் வேற லெவல்ல இருக்கு. நம்ம லாஸ்ட்ல அந்த ஃபினாலே பார்த்துருப்போம். லாஸ்ட் பேட்டில்னா 22nd வேர்ல்டு மார்ஷியல் ஆர்ட் டோர்னமெண்ட் 23rd இது நம்ம பார்த்துருப்போம். அங்க என்னன்னா வந்துட்டு திரும்பியும் வந்து கோகுக்கு டிஎன் சின்ஹானுக்கு ஒரு சண்டை 23rd மேட்ச் கடையே. இப்போ இந்த மேட்ச்ல சண்டை நடக்குது திரும்பியும். இப்போ இந்த மேட்ச்ல யார் ஜெயிக்க போறான்ற செம்ம ஆர்வமா இருக்கு. லாஸ்ட் மேட்ச்ல வந்து டிஎன் ஜெயிச்சிருப்பாரு, கோகு தோக்கடிச்சிருப்பாரு. அதுவும் வந்து அது கீழே விழுந்தது, வண்டி இடிச்சு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இங்க கோகுக்கும் திரும்பியும் டிஎனுக்கும் சண்டை நடக்குது. கோகு வந்து சண்டை 2 பேரும் சண்டை போடாங்க, ஈக்குவலாக தான் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் என்ன ஆகுதுன்னா அப்போதான் கவனிக்கிறாங்க கோகு வந்து மூச்சே வாங்கலை. ஆனால் கோகு அப்படியே நார்மலாக நிற்கிறாரு. ஆனால் யாம்சாக்கு டிஎன் சின்ஹானுக்கு மூச்சு வாங்குது, செம்மையாக மூச்சு வாங்குது. அப்போ பார்த்தா வந்து டிஎன் கொஞ்சம் வேகமாகிற மாதிரி தெரியுது. கோகு ஆனால் பெருசாக எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை, கொஞ்சம் வீக்காக இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஆனால் அப்போ தான் தெரியுது கோகு ஒரு நிமிஷம் நிற்கிறாரு, இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சட்டையை கழட்டிட்டு உள்ளே இருக்கிற டிஷர்ட்டை கலட்டுறாரு. கீழே போட்டால் டம்முன்னு டைல்ஸ் உடையுது. அப்புறம் பார்த்தா பூட்ஸை கழட்டுறாரு, இன்னொரு பக்கம் கையில் மாட்டி இருக்கிற அந்த விரிஸ்ட் பேண்டை கழட்டுறாரு. எல்லாம் சேர்த்து வச்சு பார்த்தா 140 கிலோ போட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு மனுஷன் இவ்வளவு நேரம். இது வந்து அதாவது ரெகுலர் ட்ரைனிங்லேயே இப்படி 140 கிலோ போட்டு சண்டை போட்டு இருப்பாராம். கொஞ்சமா வெயிட் ஏற்றி கொஞ்சமா அப்படி மாதிரி ஒரு 10-20 கிலோ அந்த மாதிரி உடம்புல போட்டு சண்டை போட்டு 140 கிலோ வரைக்கும் உடம்புல போட்டு சண்டை போடுறாரு. சரி இதுக்கு மேல தேவையில்லைன்னு சொல்லிட்டு கழட்டி போடுறாரு. அப்பதான் தெரியுது பயந்துட்டான் டிஎன் சின்ஹான். எல்லாரும் பயப்படுறான், யாரா அவன் மனுஷன் 140 கிலோ உடம்புல போட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி எல்லாம் பயந்துட்டாங்க. அப்பதான் வந்து டிஎன் ஒரு டெக்னிக் யூஸ் பண்றான், 12 ஐஸ் அப்படின்னு ஒரு டெக்னிக். அது என்னன்னா வந்துட்டு டிஎன் வந்து 4 பிரிஞ்சிருவான், 4 டிஎனா. அப்ப என்னன்னா 4 டிஎன் வந்துட்டு 12 கண்ணு இருக்கு, அதான் 12 ஐஸ்ன்ற டெக்னிக். ஸோ அது என்னன்னா வந்து 3 கண்ணு இருக்கு, நெத்தி கண்ணு இருக்கும்ல, அதே சேர்த்து சொல்றாங்க. ஸோ வந்துட்டு ஆனா அந்த டெக்னிக்கை கோகுல ஸ்டார்டிங் இது பண்ண முடியல. அப்புறம் பார்த்தா டிஎனோடைய அந்த டெக்னிக் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, ஃபிளாஷ்னு சொல்லிட்டு, சோலார் ஃபிளாஷ்னு, அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணியே 12 கண்ணையும் பிளைண்ட் ஆக்கிடுறாரு. 12 ஒரு செகண்ட் எதுவுமே பண்ண முடியல டிஎனால. ஆனா 4 டிஎன் அத்த டைம்ல ரிங் அவுட் அடிச்சு வெளியே வத்தி விடுறாரு. ஒரிஜினல் டிஎனி சேர்த்து கோகு இந்த இடத்துல ஜெயிச்சிடுறாரு. செம்மையா யோசிச்சிருக்காரு கோகு. அடுத்த ஃபைட் வந்துட்டு யாருக்கு நடக்குது அப்படின்னா காமிக்கும் பிக்கலோக்கும் நடக்குது, பிக்கலோ ஜூனியர். இப்போ என்ன ஆகுதுன்னா வந்து பிக்கலோக்கும் தெரிஞ்சு போச்சு காமி தான் சண்டை போட வந்திருக்கான் அப்படின்னு. அவனுடைய பாதி, அதாவது வந்து காமி வந்து அவருடைய பாதி கூடயே சண்டை போடுறாரு, அந்த ஈவில் ஹாஃப் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. இப்போ என்ன ஆகுதுன்னா வந்து இப்பயும் வந்து முதல் காமி கொஞ்சம் அடிக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் வந்து ஜூனியர் செம்ம பவர்ஃபுல்லா இருக்கான், காமியோட ரொம்ப பவர்ஃபுல்னு காமிக்கே தெரியுது. அப்போ என்ன ஆகுதுன்னா வந்து அந்த முஃபாபா டெக்னிக், அதாவது வந்து ஜாப்பனீஸ்ல முஃபாபா, நம்ம இங்கிலீஷ் சொல்லும் போது வந்து இந்த ஈவில் கண்டெய்ன்மெண்ட் வேவ் இருக்குல்ல, அதை வந்துட்டு இங்க காமி யூஸ் பண்றாரு. யூஸ் பண்ணியும் வந்துட்டு அந்த ஜாருக்குள்ள பூட்டலான்னு போறாரு. ஆனா என்ன ஆகுதுன்னா ஜூனியர் அதை ரிவர்ஸ் பண்ணிடுறான். பிக்கலோ ஜூனியர் ரிவர்ஸ் பண்ணி காமி அதுக்குள்ள அடைச்சு வச்சிடறான். அந்த கடவுளையே வந்து அந்த சீல் பண்ணி அந்த ஜாருக்குள்ள அடைச்சு வச்சிடறான். அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி கோகு வந்து என்ன சொல்றா, கோகுட்ட சொல்லிட்டு போறாரு, இந்த மாதிரி வந்துட்டு எக்காரணத்தை கொண்டும் விட்டுறாத இவனை, பிக்கலோ ஜூனியரை வந்து விட்டுறாத. நம்ம காமி வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு எக்ஸ்ட்ராவா, அதாவது என்னன்னா வந்துட்டு காமியோடைய பாதி தானே பிக்கலோவும். ஸோ இப்போ பிக்கலோ ஜூனியர் இறந்துட்டா, இப்போ பிக்கலோவும் கிங் பிக்கலோக்கும் பிக்கலோ ஜூனியருக்கு வித்தியாசம் கிடையாது, அதே பாதி தான். இப்போ கிங் பிக்கலோ வந்து இறந்திருந்தாலும் காமி இறந்திருப்பாரு, கிங் பிக்கலோட பையன் பிக்கலோ ஜூனியர் இறந்தாலும் காமி இறந்துருவாரு. காமி இறந்தா பிக்கலோ ஜூனியர் இறந்துருவார். பாதி 2
2 பேருமே. இப்போ ஒரு பாதி இறந்துருச்சுன்னா இன்னொரு பாதி அழிஞ்சிரும்ன்ற மாதிரி தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. அதே நேரத்தில் வந்து ஜூனியர் வந்து பிக்கலோ ஜூனியர் வந்து கோகுவை பார்க்க வருவான். அந்த என்ன பண்ணுவானா அப்போ வந்து கோகு வந்து அந்த ஜாரை என்கிட்ட கொடு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது வந்துட்டு இல்லை கொடுக்க முடியாதுன்ற மாதிரி அவன் சொல்லிட்டு அந்த ஜாரை முழுங்கிடுவான் அந்த கண்டெய்னரை. அப்போ தான் கோகு எல்லாருக்கும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவான் அந்த ஹீரோன்றவன் வந்துட்டு வேற யாரும் கிடையாது, காமி தான் வந்து ஹியூமன் பாடியில் வந்து வந்திருக்காரு, ஒருத்தன் உடம்புல வந்து இந்த மாதிரி காமி வந்திருக்காரு. அதே நேரத்தில் வந்துட்டு காமியும் கிங் பிக்கலோவும் வந்து ஒரே பர்சன் தான், ரெண்டாக பிரிஞ்சிருக்காங்க. ஒரு பக்கம் காமின்றவர் வந்து நல்ல பாதி, பிக்கலோன்றவர் கெட்ட பாதி அப்படின்ற மாதிரி எல்லா கதையும் வந்து கோகு ஃபுல்லாக எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதே நேரத்தில் அந்த கிங் பிக்கலோவோட பையன் தான் அந்த ஜூனியர்ன்றது இந்த இடத்துல சொல்லிடுறாரு. எல்லாருமே பயந்துடுறாங்க. இப்போது எல்லாரும் ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருந்த ஃபைனல் மேட்ச் ஃபினாலே, கிராண்ட் ஃபினாலே நடக்க போகுது. கோகுக்கும் பிக்கலோ ஜூனியருக்கும் சண்டை, யார் ஜெயிக்க போகிறான்றது அந்த மொத்த உலகத்தோடைய கடைசி விதியே இங்கே தான் நிற்கிது. அதே விஷயம் தான் லாஸ்ட் சாகா என்ன நடந்துச்சு அதே திரும்பி இங்கே நடக்குது. திரும்பி எப்படி இருந்தாலும் பிக்கலோ ஜூனியர் ஜெயிச்சிட்டானா அந்த மொத்த உலகத்தையும் அழிச்சிருவான்றது யாருக்கும் தெரியல இப்போ வரைக்கும். இப்போ எல்லாருமே ஒருத்தன் ஜூனியர் ஒருத்தன் சண்டை போடுறான், கோகு ஜஸ்ட் ஒரு மேட்சை தான் பார்க்குறாங்க. கோகு மட்டும் தான் உண்மை என்னான்றது தெரியும். முதல் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு கோகுவும் பிக்கலோ ஈக்குவலாக சண்டை போடுற மாதிரி தான் தெரியுது. ஆனால் போக போக தான் வந்துட்டுன்னா பிக்கலோ கொஞ்சம் வேகமாக சண்டை போடுறான், பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கான், கோகுவே அடிக்கிறான் நிறைய இடத்துல. அப்போ கோகு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி தெரியுது. பிக்கலோ என்ன பண்ணுறான்னா அவனுடைய பயங்கரமான அட்டாக் எல்லாத்தையுமே ஒன்றா இறக்குறான் அந்த இடத்துல. அப்போ என்னன்னா கிரில்லன் வந்துட்டு கோகு ஞாபகப்படுத்துறாரு, இந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் இல்லை, காமி இறந்தாலும் பரவாயில்ல, பிக்கலோ கொல்லும் போது நம்ம பார்த்துக்கலாம், பிரச்சனை கிடையாது, நம்ம வந்து திரும்பி டிராகன் பால் வச்சு ரிவைவ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது சரி ஓகே கோகு வந்துட்டு பயங்கரமாக சண்டை போடுறாரு. அப்போ வந்து சூப்பர் காமேகா வேவை வந்து யூஸ் பண்ணுறாரு இந்த இடத்துல. பிக்கலோ வந்து அவன் அட்டாக் யூஸ் பண்ணுறான். அதே நேரத்தில் கோகுவும் அவருடைய சூப்பர் காமேகா வேவை யூஸ் பண்ணி கொஞ்சம் ஈக்குவல் பண்ணிடுறாரு. அதே நேரத்தில் என்னன்னா வந்து பிக்கலோ அவரோட ஐடென்டிட்டி எல்லாருக்கும் காட்டுறான், இது நான் தான் பிக்கலோ அப்படின்னு எல்லார்ட்டையும், நான் தான் கிங் பிக்கலோவோடைய மறு அவதாரம், நான் தான் வந்துட்டு ஜூனியர் பிக்கலோ ஜூனியர் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் ரிவீல் பண்ணுறான். எல்லாரும் வந்து பயந்துடுறாங்க, அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க ஒரு ஆள் அரேனால இருந்து. ஐயோ திரும்பி வந்துட்டான்டா அவன் அப்படின்ற மாதிரி. கோகு எப்பயுமே மற்றவங்க மாதிரி சண்டை போட மாட்டார், சுற்றி என்ன நடக்குதுன்றதை பார்த்து தான் சண்டை போடுவார். அது ஸ்டேஜில் இருக்கும்போது மற்றவங்க யாரும் அடிபட்டக்கூடாது, சுற்றி இருக்க ஸ்டேஜில் இருக்கவங்க. இவருக்கு கோகுக்கு அட்வான்டேஜாக போயிடுச்சு, எல்லாரும் போயிட்டாங்கன்றனால இறங்கி அடிக்கிறாரு கோகு வேற லெவலில். இப்போ வந்து பிக்கலோ என்ன பண்ணுறான்னா வந்து ரொம்ப பெருசாகிறான், அவன் எனர்ஜி எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணி பெருசாகிடுறான். பெருசாகியுமே ஈஸியாக கோகு வந்து அவங்க கூட சண்டை போட்டுகிட்டே தான் இருக்காரு, எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ வந்து கோகு வந்துட்டு இப்படி தான் சண்டை போடுறானா இன்னும் பெருசாகும் பிக்கலோ பெருசாகிக்கிட்டே போறாரு. அப்போ என்ன பண்ணுறான்னா வந்து ஜாரை எடுக்கிறதுக்காக வாய்க்குள்ளேயே டேரெக்டாக த்ராட்டுக்குள்ளேயே வந்து கோகு குதிச்சிடுறாரு. பிக்கலோடைய தொண்டைக்குள்ளே போயிட்டு அந்த ஜாரை எடுத்துட்டு வெளியே வந்துடுறாரு. இப்போ தான் தெரியுது பிக்கலோ வந்து ஏமாந்துருக்கான் அப்படின்ட்டு. திரும்பி நார்மல் சைஸ்க்கு வரான், திரும்பி சண்டை கண்டினியூ ஆகுது. அப்போ என்ன பண்ணுறான்னா வந்துட்டு பிக்கலோ வந்து செம்மையாக ஒரு அட்டாக் ரெடி ஆகிட்டு இருக்கான், பவர்ஃபுல்லான அட்டாக்கு. அப்போ என்னன்னா வந்து சுற்றி இருக்க மற்ற கோகுவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. கோகு வந்து அந்த அட்டாக் எடுக்கிறதுக்காக ரெடியாக நிற்கிறாரு. அவன் பவர் எனர்ஜி விடுறான், பார்த்தா செம்ம பவர்ஃபுல்லாக இருக்குது அந்த எனர்ஜி. மொத்த இடமே வெட்டிச்சு செதறுது பீஸாக. மொத்த அந்த அந்த இடமே வந்து ஃபுல்லாக அப்படி தரமட்டமாயிருச்சு, அந்த ஸ்டேஜே இல்லாமல் போயிடுச்சு. அப்படி ஒரு சண்டை வேற லெவலில் போய்கிட்டு இருக்கு. ஆனால் கோகு அதுலேருந்து தப்பிச்சு சூப்பர் காமேகா வேவை யூஸ் பண்ணுறாரு. சூப்பர் காமேகா வேவை யூஸ் பண்ணி அசால்ட்டாக அடிச்சிடுறாரு. டம்முன்னு ஒரே அடி. பிக்கலோ வந்துட்டு அடி வாங்கிடுறான், மொரட்டடி வாங்கிடுறான் அந்த சூப்பர் காமேகா வேவில். கவுண்ட் இப்போ போய்கிட்டு இருக்கு, அந்த அனௌன்சர் வந்து கவுண்ட் விட்டுட்டு இருக்கான். 9 வரைக்கும் போகுது. ஆனால் பிக்கலோ திரும்பி நின்றுறான். எந்திரிச்சு கோகுவோடைய உடம்பு வழியா ஒரு ஹோலையே போட்டுறான் அவனோட அட்டாக் யூஸ் பண்ணி. கோகுக்கு வந்துட்டு அவனுடைய உடம்புல ஒரு ஓட்டையே விழுந்துருச்சு, அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக் அது. கோகு வந்து செம்மடி வாங்கிடுறாரு, நல்ல வேலை. ஆனால் வந்து உள்ள இருக்கிற ஆர்கன்ஸ், முக்கியமான ஆர்கன் எதுலையுமே வந்துட்டு அடி விடுகலை, மேலாப்பில் தான் பட்டிருக்கு. ஆனால் செம்ம அடி இது கோகுக்கு. இப்போ என்னன்னா பிக்கலோ அவங்க அப்பா பண்ண விஷயத்தை அப்படியே பண்ணுறான். கோகு வந்து உடம்பு நகரவே முடியாத மாதிரி போட்டு அடின்னு அடிக்கிறான். அவன் ஷோல்டர் ஓட்டே விழுந்திருக்கு, அப்பயும் போட்டு அங்கேயே அடிக்கிறான். அடிச்சு மேலே பறந்து போயிட்டு அங்கேருந்து பவர் யூஸ் பண்ணி கோகு கொண்டுலான்னு பார்க்குறான். பவரை யூஸ் பண்ணுறான். அதே இடத்துல என்ன ஆகுதுன்னா பெரிய ஓட்டையே விழுந்துருது. அவ்வளோதான்டா கோகு செத்துட்டாண்டான்னு பார்க்குறாங்க. அவன் பிக்கலும் செம்ம சந்தோஷப்படுறான். அப்போதான் பார்த்தா பின்னாடி இருந்து கோகு பறந்து ஒரே முட்டை பிக்கலோ பறக்கிறான். யாரில் கோகுக்கு பறக்க முடியுன்றதே பிக்கலோக்கு இப்போ தான் தெரியுது. என்னத்தான் ஸ்டேஜே இல்லைனாலும் ஸ்டேஜ் இருந்த இடம் கணக்கு இருக்கும்ல. இப்போ ஸ்டேஜை விட்டு பிக்கலோ வெளியே போயிட்டான்னு பிக்கலோ தோத்துட்டான். இப்போ இந்த மேட்ச்சில் ஜெயிச்சது என்னமோ வந்து கடைசியில் கோகு தான். த ஃபர்ஸ்ட் டைம் கோகு வந்து வேர்ல்டு சாம்பியனாக வந்து ஜெயிக்கிறாரு. செம்ம ஹாப்பி ஆயிடுறாரு கோகு. எப்படியோ பிக்கலோ தோத்துட்டான். ஆனால் கோகு வந்து அவர் சென்சுபீன் எடுத்துக்கிறார். சென்சுபீன்னா என்னன்னா வந்துட்டு அடிபட்டா வந்து தன்னை ஹீல் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பீன் மாதிரி எடுத்துக்கலாம். அது சாப்பிட்டா ஹீல் ஆயிரும். நம்மளே பார்த்துருப்போம். அது எங்கன்னா வந்துட்டு நம்ம கொரின் டவரில் வந்து கொரின் வச்சிருப்பாரு அந்த பீன்ஸை. கோகு ஒன்று எடுத்துக்கிறார். எடுத்துட்டு பிக்கலோக்கும் ஒன்று கொடுக்குறாரு. ஏன்னா காமியோடைய ஹெல்த் மோசமாயிடக்கூடாதுன்ற ஒரு ரீசனுக்காக, காமியை காப்பாத்துறக்கா பிக்கலோக்கும் ஒன்று கொடுக்குறாரு. எல்லாரும்
எல்லாரும் பயப்படுறாங்க ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னா. ஆனால் வந்து பிக்கலோ வந்து அப்பயும் சண்டை போடலாம் இல்லை, நான் உன்னை லேட்டராக பார்த்துக்கிறேன், உன்னை திரும்பி நான் கொல்லாம போட மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அந்த இடத்துல இதோட இந்த ஃபைட்டு முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா வந்துட்டு கோகு சீச்சி 2 பேரும் எல்லாரும் ஒரு இடத்துக்கு ஒரு கிளம்புறாங்க. சண்டை முடிஞ்சு சந்தோஷமா சீச்சி செம்ம ஹாப்பியாக வந்து கோகோ கட்டி பிடிச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க. கோகுக்கு வெக்கமா வருது, என்ன பண்ற அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அவரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கோகும் சீச்சி 2 பேரும் சேர்ந்து சீச்சியோடைய புது வீட்டுக்கு போறாங்க. அங்க ஆக்ஸ் கிங்கும் இருக்காரு. நல்லா சாப்பிட்றாரு கோகு, நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்றாரு. சாப்பிட்டு சீச்சியோடைய அந்த வெட்டிங் ட்ரெஸ், கல்யாண ட்ரெஸ் எல்லாம் அவங்க அம்மாவுடைய கல்யாண ட்ரெஸ் அது, அதான் சீச்சி அவங்க கல்யாணத்துக்கு போட போகிறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்னன்னா வந்து திடீர்னு வந்து அவங்க அந்த கோட்டை இருக்குது பார்த்தீங்களா, அந்த வீடு ஃபுல்லாக வந்து நெருப்பு பிடிக்க ஆரம்பிச்சிருது. இதை வந்துட்டு ஆக்சிங் வந்து பயப்பட ஆரம்பிச்சார். இப்போ என்னன்னா இதை அணைக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது விசிறி மாதிரி இருக்கும். அந்த விசிறி எடுக்கிறதுக்காக கோகும் சீச்சியும் போவாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து அந்த மொத்த நெருப்பையும் அணைச்சிருவாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ தான் செம்மையாக ஒரு விஷயம் நடக்குது. கோகுக்கு சீச்சி கல்யாணம் ஆகுது. 2 பேருக்கு கல்யாணம் கரெக்டாக முடியும். அந்த இடத்துல எல்லாருமே சந்தோஷமாக கூடி இருக்காங்க. இங்கே தான் என்னடா அது எனக்கு எண்டு கடான்ற மாதிரி வந்துட்டு இதோட முடியல ராசா அப்படின்ற மாதிரி நம்ம பாபா காட்டுறாங்க. ஃபார்ச்சூன் டெல்லர் பாபா அங்கே வராங்க. என்ன முடிஞ்சுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி அவங்க அந்த பாலில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஃபியூச்சர் என்ன நடக்க போகுதுன்றது. அது ஃபியூச்சரை நம்ம சைடு திருப்ப மாதிரி வந்துட்டு இல்லை நீங்கள் வந்து அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு அடுத்து பாருங்க, அதுக்காக வெயிட் பண்ணுங்க, இதுக்கப்புறம் தான் எல்லா கதையும் ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. வேற லெவலில் முடிச்சிருக்காங்க. சரியான எண்டிங், எனக்கு ஃபேவரட்டான ஒன் ஆஃப் த சரியான சூப்பரான எண்டிங் இங்கே தான் வச்சிருப்பாங்க. ஏன்னா டிராகன் பால் ஜியில் வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு எண்டிங்காக முடிச்சிருவாங்க. டிராகன் பால் சூப்பர்லேயுமே ஒரு எண்டிங் இருக்காது, ஜஸ்ட் லைக் தட் அப்படியே இது பண்ணியிருப்பாங்க. இங்கே தான் சரியான ஒரு ட்விஸ்ட்டை சென்ட் பண்ணியிருப்பாங்க. என்னடா இதோட முடிஞ்சுன்னு நினைக்கிறீங்களா, இதுக்கப்புறம் தான்டா கதையே இருக்குது பாருங்கடா அப்படின்ற மாதிரி வந்துட்டு சூப்பராக முடிச்சிருப்பாங்க. இந்த இடத்துல அடுத்து என்ன நடக்க போகுது, என்ன அடுத்து கோகு என்ன பண்ண போகிற, கல்யாணம் ஆயிடுச்சு அடுத்து என்ன ஏதாவது கதை முடிஞ்சானா இல்லை, இதுக்கப்புறம் தான் கதையே ஆரம்பிக்குது. இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததெல்லாம் ஜஸ்ட் ஒரு 1% கதை தான். இதுக்கப்புறம் தான் ஃபுல் கதையே இருக்குது. வேறு லெவலில் மிரட்டவரான் டிராகன் பால் ஜியில் தான் கதையே இருக்குது. டிராகன் பால் ஜிக்காக வெறித்தனமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருங்க. கூடிய சீக்கிரம் அடுத்தடுத்து வரப்போகுது வீடியோஸ் எல்லாமே வரிசையாக. பார்க்குறதுக்கு எதுவுமே பண்ண தேவையில்ல, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஜஸ்ட் உங்கள் தாட்ஸை கமெண்ட்டில் கொடுங்க. அவ்வளோதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. அதை ரெகுலராக பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்காக வரிசையாக பார்த்துக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக டிராகன் பால் ஜி நான் ஷோராக சொல்கிறேன், எல்லாருக்கும் பிடிக்கும். இதை விட ட்ரிபிள் 10 மடங்கு சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். மேபி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபைட்ஸ்லாம் இதோட மாசாக இருக்கும். இதுவே உங்களுக்கு பிடிச்சிருக்கும். கடைசி ஃபைட் நல்லாயிருக்கும். ஆனால் இதை தாண்டி வந்து அடுத்து வரப்போகிற எல்லா ஃபைட்டுமே சூப்பராக இருக்கும். டிராகன் பால் ஜிலாம் வேறு லெவலில் எடுத்திருப்பாங்க. இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கோம், போக ஆட்டத்தை மட்டும் பாருங்கள். அப்படி தான் சொல்லி முடிச்சிருக்காங்க. இதில் வேறு லெவலில் இருக்கும். என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம அடுத்து பார்ப்போம். கோகோட ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுதுன்றது சூப்பராக தான் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க கண்டிப்பாக. ஓகே கைஸ், அவ்வளோதான் பேசிகிட்டு இருக்க வேணாம். வேறு ஏதாவது தாட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு, ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இது நல்லா இல்லை ப்ரோ, கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க ப்ரோ, அந்த மாதிரி சொன்னீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணிப்பேன். உங்களோட தாட்ஸ் என்னன்றது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து வேறு ஏதாவது பர்டிகுலராக வந்து ஏதாவது அனிமே ஏதாவது போடணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற உங்கள் சப்போர்ட் மட்டும்தான். ஓகே கைஸ், வளம் பேசிகிட்டு இருக்க வேணாம். இதோட வீடியோ முடிச்சுப்போம். நெக்ஸ்ட்டு டிராகன் பால் ஜியில் பார்ப்போம். பை பாய்.